காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களாக காணவில்லை என ஜெயக்குமார் தனசிங் மகள் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதிய கடிதமும் வெளியாகியிருக்கிறது. கரைச்சுத்துப்புதூரில் தன்னுடைய வீட்டின் அருகே பாதி எரிந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கரைச்சுத்துப்புதூரைச் சேர்ந்த KPK ஜெயக்குமார் 2ஆம் தேதி முதல் காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக காணவில்லை என அவருடைய மகள் போலீசில் புகார் அளித்திருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு அவர் எழுதிய கடிதமும் சிக்கியிருக்கிறது. தன்னுடைய வீட்டின் அருகே பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அவரை காணவில்லை என அவருடைய மகள் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் காவல்துறையும் மிக தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கரைச்சுத்துப்புதூரில் தன்னுடைய வீட்டின் அருகே பாதி எரிந்த நிலையில் அவருடைய சடலம் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருப்பவர் ஜெயக்குமார் தனசிங். இந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி முதல் அவரை காணவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் காவல்துறையிலும் அவருடைய மகள் புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று காவல்துறைக்கு அவர் எழுதிய கடிதமும் சிக்கியிருக்கிறது. கரைச்சுத்துப்புதூரில் உள்ள வீட்டின் பின்புறம் பாதி எரிந்த நிலையில் அவருடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கரைச்சுத்துப்புதூரைச் சேர்ந்த KPK ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார் என்று கூறப்பட்டது தொடர்பாக 3 நாட்களாக அவரை காணவில்லை என்று கூறியும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். கூடுதல் தகவல். வணக்கம். நெல்லை மாவட்டம் திசைநூலை அருகே உள்ள கரைச்சுத்துப்புதூர் உதவியை சார்ந்தவர் KPK செல்வகுமார். இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்து வந்தார். ஜெயக்குமார் நேற்று மற்றும் கடந்த சில தினங்களாக அவரை அவரது உறவினர்கள் மற்றும் மகன் மனைவி தேடி வந்தனர். இந்த நிலையில் உபரி காவலில் நேற்று புகார் செய்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு போய் சேர்ந்து அவரை தேடி வந்தனர். இன்று காலை சுமார் ஒரு 11 மணி அளவில் அவரது வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் அவர் சடலமாக, அதுவும் பாதி எரிந்தும் எரியாத நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் இது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர் எழுதிய கடிதமும் சிக்கியிருப்பதா சொல்லப்படுது. அந்த கடிதத்தில் யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா? அது குறித்த விவரங்கள் கிடைச்சிருக்கா ஆனந்த்? அந்த கடிதம் தற்போது போலீசார் கையில் மட்டுமே உள்ளது. மேலும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் யாரேனும் இதில் சந்தேகப்பட்டு அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார்களா, இல்லை அவருடைய தொழில் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனைகளா, இல்லை அவருடைய கட்சி சார்பில் உள்ள எந்த பிரச்சனைகளா என்ற கோணம் இன்று வரை நமது பார்வைக்கு இல்லை. போலீசார் மட்டுமே அந்த விசாரணையில் களத்தில் சூடாக இறங்கியுள்ளனர். மேலும் போலீசார் இன்னும் விசாரணையை துப்பு தொலைக்கி கொண்டிருக்கின்றனர். அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய தொழில் நண்பர்கள் மற்றும் வேறு ஏதேனும் காரணங்கள் எதுவும் உள்ளதா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.